மாயா சொல்ற பேச்ச மட்டும் கேளு, என்ன சரியா? சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரிங்கம்மா. சரிங்க, வரங்கய்யா. சரிங்கம்மா. செல்வி கண்ணு வரட்டுமா? அம்மா போயிட்டு வரேன். வரேன் மாயா. வரேங்க. வரேன். சரிங்கம்மா. யமனும் சித்திரகுப்தனும் வந்துட்டு போன மாதிரியே இருக்கு. அப்பாடி. மாப்ள பாட்டு கேட்டுட்டு இருக்கியான்னு கேட்டேன். இல்ல மாமா, படம் பார்த்துன்னு இருக்கேன். அதை ஓரங்கட்டு மாப்ள. ஏன் மாமா? மொபைல்ல நீ படம் பார்க்க கூடாது மாப்ள. உன் பொண்டாட்டிக்கு நீ படம் காட்டணும். என்ன மாமா சொல்ற? அதெல்லாம் நீ எடுத்து வை மாப்ள. இத பார், 50 நாட்களில் ஆங்கிலம் பேசலாம். என்ன மாமா இது புதுசா புக்கெல்லாம்? இது வெறும் புக் இல்ல மாப்ள. உன் வாழ்க்கைய மாத்த போற மந்திரம், உன் பொண்டாட்டிய மயக்கிற தந்திரம் எல்லாமே இதுலதான் இருக்கு. அப்படியா? ஆமா மாப்ள. இனிமே டெய்லி 1 hour எங்க ஒருத்தவ உட்கார போற. எதுக்கு? மேளத்தை அடிச்சா சத்தம் வரும், சரக்கு அடிச்சா போதை வரும். நீ இத படிச்சா இங்கிலீஷ் வரும். என்ன பண்றாங்க இவங்க? இந்த புக்கை கொஞ்சம் பிரிச்சு பாறேன். சரி சரி வேண்டாம், நானே சொல்றேன். ஏ பி சி டி இசட். அப்புறம் இசட்டுக்கு அப்புறம் அவ்வளவுதான் மாப்ள. இங்கிலீஷே அவ்வளவுதானா? இதெல்லாம் அசால்ட்டா பட்டை கிளப்பிடுவோம் மாமா நானு. மாப்ள எல்கேஜி குழந்தை கூட இதுல பட்டைய கிளப்பிடும் மாப்ள. இங்கிலீஷ்ல இன்னும் நிறைய இருக்கு மாப்ள. கொடுங்க, இத பச்சா போதில்ல, இங்கிலீஷ் வந்துடும்ல. இப்ப பாருங்க, எங்க படி பாப்போம். மாமா என்ன பண்ணுது? பொரட்டி பொரட்டி பாக்குது. என்ன மாப்ள? மாமா இந்த புக் வேஸ்ட் மாமா. முதல்ல இத கொண்டு போய் திருப்பி கடல்ல குத்துரு. ஏன்? பாதி இங்கிலீஷ் பாதி தமிழ்ல இருக்குது. ஆமா, அப்படிதான் இருக்கும். இங்கிலீஷ் வார்த்தையை நீ தமிழ்ல படிக்கணும்ல மாப்ள. தான பிரச்சனையே. என்ன பிரச்சனை மாப்ள? நான் தான் 7ஆம் கிளாஸோட நின்ட்டேன். நான் ஃபெயில் ஆனதே தமிழ்ல தான். தமிழ் எனக்கு சுத்தமா படிக்க வராது மாமா. என்னது? தமிழே உனக்கு வராதா? மாமா நீ ஒன்று பண்ண, இந்த பொம்மை படம் போட்டு கீழே தமிழ் எழுதிருக்குமே, இது கரடி, இது மாங்கா, இது தேங்காய், அந்த மாதிரி நிறைய படமோட புக்கா பார்த்து வாங்கிட்டு வா. அப்பதான் எனக்கு புரியும். அத மட்டும் நீ வாங்கிட்டு வந்தானு வையேன், அப்புறம் போதும் நிப்பாட்டு. ஏன் மாமா? இந்த சந்திரமுகி படம் பார்த்திருக்கியா? பாத்துருக்கேன். தலைவர் படம் 4 வாட்டி பாத்துருக்கேன். அதுல ரஜினிகாந்த் சொல்லுவாரு, ஒருத்தனால எந்திரிச்சே நிக்க முடியாதான், அவனுக்கு 9 பொண்டாட்டியா. அந்த மாதிரி இருக்குது உன் கதை. என்ன மாமா நீ எப்படி சொல்லிட்ட? உனக்கு தாய்மொழி தமிழே தெரியல, அப்புறம் எப்படி மாப்பிள்ள நீ இங்கிலீஷ்ல பேச போற? நீ எல்லாம் தேர்றது ரொம்ப கஷ்டம் மாப்பிள்ள. மாமா மாமா நீ அழாத மாமா. உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியும்ல, நீ எனக்கு 4 வார்த்தை கத்துவிடு. டெய்லி ஒரு வார்த்தை கத்திக்கினே ஒரே வார்த்தைல சும்மா அப்படியே அசால்ட்டா எப்படி இங்கிலீஷ்ல பேசணும் மட்டும் பாரு. டெய்லி ஒரு வார்த்தை ஒரே வாரத்துல அது இங்கிலீஷ்ல பேசிடுவேன். உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா மாப்ள? மாமா இதெல்லாம் ஒரு மேட்ரா? அவன் ஒரே நாள்ல ஆட்டோவே ஓட்டி கத்துக்கிறான். இது வெறும் புக்கு தானே, நான் பார்க்காத புக்கா மாமா? நீ முன்ன பின்ன ஏதாவது புக்கு படிச்சிருக்கியா மாப்ள? ஓ நிறைய புக்கு போட்டிருக்கு மாமா. என்னது போட்டிருக்கியா? ஆமா மாமா. சில நேரத்துல சரடிக்கு கையில காசு இல்லைன்னு வையேன், நம்ம செல்வி புக்கு குமார் புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு காயெல்லாம் கடையில போட்டு நிறைய வாட்டி சரக்கு வச்சிருக்கோம் மாமா. போதும் நிப்பாட்டு மாப்ள. நீ சரக்கு அடிச்சதை பத்தி கேட்கல மாப்ள, நீ கடைசியா படிச்ச புத்தகத்தை பத்தி கேக்குறேன். நான் தான் படிச்சதே இல்லையா மாமா, சொன்னா புரிஞ்சுக்கோ. 6ஆம் கிளாஸ் வரையும் காப்பி அச்சு பாஸ் ஆனேன். 7ஆம் கிளாஸ்ல மாட்டினேன். ஆனா ரோசக்கார மாமா நானே அன்னையோட படிப்பு விட்டு வந்தான். இத திரும்பி கூட பாக்கலையே நானு. வெளியே வெளியே சொல்லிடாத மாப்ள, சின்ன பையன் கூட தூணு மூஞ்சில காரி துப்பிடுவான் மாப்ள. மாமா அப்ப நான் படிக்கவே முடியாதா? 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்க வேண்டிய கேள்வியை இப்ப கேக்குறீங்க மாப்ள. மாமா என்ன நீ கை விட்டுறாத மாமா. கையில எதுக்கு நான் இங்கிலீஷ்ல பேசணும்? சும்மா அப்படியே ஒரே வார்த்தையில வெள்ளைக்கார மாதிரி ஆகணும் மாமா. நீ வெள்ளைக்கார மாதிரி ஆகணும்னா உன் மேல வெள்ளை பெயிண்ட தான் அடிக்கணும் மாப்ள.
மாமா நீ எப்படி சொல்லலாமா? நான் இல்ல மாப்ள, உன்னை படைச்ச அந்த ஆண்டவனே வந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாலும் உனக்கு இங்கிலீஷ் வரப்போறது இல்ல. சரி விடு, பரவாயில்ல, நீ கத்துற மாட்டியா? அப்ப நான் வேற யார்ட்ட போய் கத்துக்கிறேன். வேற எவன் உனக்கு சொல்லி கொடுத்தாலும் அவன் ட்ரவுசர் டாரா கிழிஞ்சிரும் மாப்ள. ஏன் மாமா இப்படி அவசரமா பேசுற? உன்னாலே எனக்கு இங்கிலீஷ் வராம போயிரும் போல இது. என்னால என் நேரம் அப்படி மாப்ள. மாமா ஏன் மாமா இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகுற? சரி விடு, நானே பச்சுக்கிறேன். நம்மளுக்கு எப்பவுமே நடுப்பக்கம் தான் ராசியான பக்கம். மாமா இது என்னன்னு சொல்லு பார்க்கலாம். சொல்லு. இன்னைக்கு எங்க அப்பா காலி. மாப்ள, நீ இந்த புக்கை படிச்சதில்லைன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது நீ அந்த புக்கை திறந்ததே இல்லைன்னு. அத கூட நீ படிக்கல வேண்டாம், நான் சொல்றத மட்டும் நீ அப்படியே சொல்லு போதும். மாமா நான் சொல்றது நீ சொல்லு மாமா. எனக்கு என்ன வார்த்தை பிடிக்குமோ அத்த முதல்ல நீ எனக்கு கத்துக்கிடு. ஐயோ பாவம் எங்க அப்பா மாட்டிக்கிட்டு தவிக்கிறாரு. மாப்ள அதெல்லாம் இங்கிலீஷ்ல கத்துக்க முடியாது மாப்ள. மாமா எனக்கு இப்ப டீ வேணும். ஏன் கையில எனக்கு டீ எடுத்துன்னு வா. அத்தை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும் அத்தை கத்துக்கிடு. மாப்ள வேணாம் மாப்ள, மெல்ல மெல்ல கத்துக்க. மாமா இப்ப நீ எனக்கு சொல்ல போறியா இல்லையா? சரி சொல்றேன், வேற வழி. சொல்லு. கயல், மை வைஃப், கம் ஹியர், bring me tea. இவ்வளவுதானா? இப்ப பாரு. ஒரு வாட்டி சொன்னதே உனக்கு புரிஞ்சிருச்சா மாப்ள? மாமா அது போதும் மாமா. இப்ப பாரு. கயல் கயல் யார் கம் வைஃப் கம் கம் ஹியர் கம் கம். கரெக்ட் தானே? வாட்? என்ன மாமா கையில் இங்கிலீஷ்ல பேசுது? என்னன்னு கேக்குது மாப்ள? ஐ வைஃப். ஐயோ என்ன மாமா கரெக்ட் தானே? தப்பு மாப்ள, கயல் தான் வைஃப். சரி சரி விடு, நான் பாத்துக்கிறேன். ஐ வைஃப் பிரிங் டீ. சூடா வெரி நைஸ் பிரிங். Sorry, I'm working right now. I will bring you the tea later. If you want, I will give some snacks. And there is some juice in the refrigerator. If you want, you can take it. Okay? I have work. Please don't disturb me. Bye. மாமா கையில் மாதிரி இப்பவே நான் இங்கிலீஷ்ல பேசணும். எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி நீ எனக்கு சொல்லி கொடுத்தா போற. என்ன ஆட போட, நீயும் உன் இங்கிலீஷும். உனக்கெல்லாம் அந்த வெள்ளைக்காரன் வந்து இங்கிலீஷ் கத்து கொடுத்தாலும் அவனே மறந்துட்டு ஓடிடுவான்டா. மாப்பிள்ளைன்னு மரியாதை கொடுத்தா காப்பாத்திக்க தெரியுதா? பட மாமா மாமா நம்பி விட்றா மாமா. எனக்கு இங்கிலீஷ் வரும் மாமா, நம்பே. சார் ஒரு நிமிஷம். சந்தோஷ் நம்ம லாயர் லைனில் இருக்காரு. இந்தா. ஹலோ. ஓகே சார், இன்னும் 5 மினிட்ஸில் கிளம்பிடுவேன். ஓகே ஓகே அங்கிள், நான் கிளம்புறேன் அங்கிள், டைம் ஆச்சு. சந்தோஷ், இன்னைக்கு ஃபேக்ட்ரி எம்ப்ளாயிஸோட சேலரி டே. செக்கில் சைன் பண்ணிட்டேன்னா நான் போய் வித்ட்ரா பண்ணிடுவேன். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அங்கிள் ஃபில் பண்ணியிருக்கீங்க? வழக்கம் போல் எப்பவும் போடுற அமௌண்ட் தான் சந்தோஷ். ஓ நான் வரேன் அங்கிள். அறிவு, அவன் தான் அவ்வளவு கேக்குறான்ல, ஆக்சுவல் அமௌண்ட் என்னன்னு சொல்ல வேண்டியதானே? 20 லட்சம் அதிகமாக எழுதிருக்கேன், அதை போய் சொல்ல சொல்றியா? என்ன அறிவு பேசிட்டு இருக்க? ஆடிட்டிங்ல எப்படி இருந்தாலும் தெரியாதானே போகுது, அப்ப என்ன பண்ணுவ? தெரியுமா, அதுக்குள்ள ப்ராப்பரா வவுச்சர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். டோன்ட் வரி பேபி. எதுக்கு இவ்ளோ எக்ஸஸ் அமௌண்ட் போட்டேன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? ரொம்ப சிம்பிள், ஸ்டாஃப்க்குலாம் போனஸ் கொடுத்தேன்னு சொல்லிடுவேன். விசாரிச்சா பிரச்சனை எல்லாருக்கும் தான் அறிவு. இது வரைக்கும் நான் பண்ணது எதுவுமே அவனுக்கு தெரிஞ்சதில்ல. அறிவு, அவன் எப்பவும் ஒரே மாதிரி இருப்பான்னு நினைக்காத. அறிவு, காப்பிங்கய்யா. டேய், நீ எப்போ வந்த? சீன் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன்யா. என்னது? நீங்க செக்ல கையெழுத்து வாங்குறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன்யா. இப்போ உங்ககிட்ட யார் காஃபி கேட்டா? இந்த டைமுக்கு நீங்க காஃபி குடிப்பீங்கன்னு சொன்னாங்க. டேய்,
நான் கேட்காம நீ எதையும் கொண்டு வரக்கூடாது, புரியுதா? பயந்துட்டீங்களாண்ணா? நான் இப்ப பார்த்தத சந்தோஷ் ஐயா கிட்ட சொல்ல மாட்டேன். காசு கையில கிடைச்சதும் நம்மளை கொஞ்சம் வெயிட்டா கவனிச்சிருங்க. அறிவு, இவன் கிட்ட ரொம்ப உஷாரா இருக்கணும். இவன் சாதாரண ஆளே இல்ல. பா, பிரேக் டைம் முடிஞ்சு நான் காஃபியே சாப்பிட்டு வந்துட்டேன். இன்னும் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க போல இருக்கு. தேவா இது? ஏங்க, அன்னைக்கு பொண்ணு பார்க்க போறேன்னு சீக்கிரமா போனேன்ல, இந்த டீம் லீடரு மிச்ச வேலையெல்லாம் பிரேக்கே இல்லாம சீன் சொல்லிட்டாங்க. ஆமால, பொண்ணு பார்க்க போனீங்களே, என்னாச்சு? சக்சஸ்ங்க. சக்சஸா? சூப்பர் தேவ், கங்க்ராட்ஸ். கல்யாணம் எப்போ? சொல்லுங்க தேவ். சக்சஸ்ங்கறீங்க, கலக்குறீங்க போங்க. கல்யாணம் எப்போ? ஏங்க, நான் சொல்ற சக்சஸே வேறங்க. என் பிளான் சக்சஸ்னு சொல்ல வரேங்க. உங்க பிளானா? ஆமாங்க. அந்த பொண்ணுகிட்ட போய் நான் ரொம்ப கெட்டவன், கபோதி, பயங்கரமான கிரிமினலு அப்படி இப்படின்னு அடிச்சு விட்டேங்க. அந்த பொண்ணு நம்பிடுச்சு. அப்புறம் என்னங்க அப்புறம்? என்ன பிடிக்கலன்னு சொல்லிச்சு, நானும் வந்துட்டேன், அவ்வளவுதான். இதை என்ன நம்ப சொல்றீங்களா? என்னங்க நம்பலையா நீங்க? எப்படிங்க நம்ப சொல்றீங்க? ஒரு அழகான பொண்ணு உங்களை கிராஸ் பண்ணி போனாலே உடனே டிஆர் பாட்டு போகும், டான்ஸ் வேற, ட்ரீம் வேற, அப்படியே போயிட்டு இருப்பீங்க. இதுல நீங்க அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணீங்க, அத என்ன நம்ப சொல்றீங்க? அட என்னங்க நீங்க, செத்து போன பாட்டி மேல சத்தியமா சொல்றேங்க, அந்த பொண்ணை ஃபுல்லா பிரெயின் வாஷ் பண்ணி என்ன ரிஜெக்ட் பண்ண வச்சுட்டேங்க. இங்க பாருங்க தேவ், ஒண்ணு அந்த பொண்ணு ரொம்ப கேவலமா இருந்திருக்கணும், இல்ல உங்க ஒரு நாள் லவ், டிஆர் சாங்கு, லவ் ஃபெயிலியர் இதெல்லாம் கேட்டு அவ கடுப்பாயி உங்களை திருப்பி அனுப்பியிருக்கணும். ஆனா நிச்சயமா நீங்களா ஒரு அழகான பொண்ணை ரிஜெக்ட் பண்ணன்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. ஏங்க, நீங்க நம்புங்க இல்ல நம்பாட்டி போங்க, நான் தாங்க அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ண வச்சேன். நிஜமாவா? ஏன்? எல்லாம் உனக்காக தான். ஏன் தேவ்? நான் தான் சொன்னேன்லங்க, அரேஞ்ச் மேரேஜ்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாதுங்க. போங்க தேவ், நீங்க தான் வேலைக்காக மாட்டீங்க. என்னது? ஆமா, அரேஞ்ச் மேரேஜ்க்கு பார்த்த பொண்ணையும் நீங்க ஓகே பண்ணல, லவ் பண்றதுக்கு எந்த பொண்ணுகிட்டயும் ப்ரப்போஸும் பண்ணல, கடைசியில நீங்க சன்னியாசியா தான் தேவ் போக போறீங்க. ஏங்க இப்படி சொல்றீங்க? மேம், வாட்ஸ்அப் நீங்க சாரி மேம். ஆபீஸ் டைம்ல என்ன பேசி சிரிச்சிட்டு இருக்கீங்க? இது என்ன பீச்சா இல்ல பார்க்கா? சாரி மேம். போங்க, போய் வேலைய பாருங்க. இன்னொரு வாட்டி அவகிட்ட பேசுறத பார்த்த அவ்வளவுதான். ஹலோ. ஹாய். யாரு? நந்தினி. என்னது? நந்தினி பேசுறேன். எந்த நந்தினி? என்னது? நந்தினி பேசுறேன். எந்த நந்தினி? என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்களே, அந்த நந்தினி. ஓ, நீங்களா ஜி? ஜியா? அது ஒண்ணு இல்லைங்க. ஆமா, உங்களுக்கு எப்படி என் நம்பர் தெரியும்? எங்க அப்பாக்கு உங்க நம்பர், உங்க அண்ணன் நம்பர்லாம் தெரியும். அப்போ எனக்கு தெரியாதா? சரி, ஓகே. அங்க எந்த பிரச்சனையும் இல்லையே. உங்க அப்பா அம்மாட்டெல்லாம் தெளிவா சொல்லிட்டீங்கல்ல? ஓரளவுக்கு. ஓரளவுக்கா? என்னங்க சொல்றீங்க? சில விஷயம் தோணுச்சு, சில விஷயம் தோணல, அதான் சொல்லல. என்னங்க குழப்புறீங்க? நீங்க என்ன சொன்னீங்க, என்ன சொல்லல? சொல்ல வேண்டியது மட்டும் சொன்னேன். ஏங்க, என்ன பிடிக்கலன்னு சொல்றது ஒரு சிம்பிள் மேட்ரு, அது அப்படியே உங்க அப்பாட்ட சொல்ல வேண்டியதானே? இதுல யோசிச்சு சொல்றதுக்குலாம் என்னங்க இருக்கு? நிறைய இருக்கு. உங்ககிட்ட நானே கொஞ்சம் பேசணும், அதான் கால் பண்ணேன். ஏங்க, நமக்குள்ள பேசுறதுக்கு எதுவுமே இல்லைங்க. நான் தான் என்னை பத்தி எல்லாமே சொல்லிட்டேன்ல, இதுக்கு மேல நம்ம பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? என்ன பாத்தீங்களா? என்னது? என் முகத்தை நீங்க பாத்தீங்களா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்க சொல்றதெல்லாம் நம்பிடுவேன் நினைச்சீங்களா? ஆமா, நம்பிதான் ஆகணும். நீங்க சொன்னது சும்மா தானே? ஐயா, அதெல்லாம் இல்லைங்க, நான் பச்சை அயோக்கியங்க. அதுக்கு மேல ஒரு பொண்ணை வர லவ் பண்ணிட்டு இருக்கேன்.
சும்மா போய் சொல்லாதீங்க. என்னங்க நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க? வேணா ஒயின் ஷாப் வாங்க, நான் தண்ணி அடிக்கிறது வந்து பாருங்க. யார் தான் தண்ணி அடிக்கல? எங்க அப்பா கூட தண்ணி அடிப்பாரு. உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா? என்ன சொல்ல போறீங்க? உங்க ஃப்ராங்க்னஸ் தான் எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயம்னு. ஐயா, அதெல்லாம் பிடிக்கூடாது, தப்புங்க. அட, சிகரெட் பிடிக்கிறது தாங்க தப்பு. என்ன பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளையா எனக்கு பிடிச்சிருக்கிறதுல என்ன தப்பு? ஏங்க, நானே ஏடா கூடமா பேசுவேன், நீங்க என்கிட்ட ஏடா கூடமா பேசுறீங்க? அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. எங்க அப்பா கிட்ட சொல்லவா? ஏங்க, அதுதாங்க நான் முதல்ல இருந்தே சொல்றேன். உங்க அப்பாட்ட என்ன பிடிக்கலன்னு சொல்லுங்க, சீக்கிரமா இந்த மேட்டரை முடிங்க. அதுதாங்க நீங்க எனக்கு செய்யற பெரிய ஹெல்ப்பே. சரி, என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படி இல்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க லைஃப் தாங்க நாசமாகும். தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்குங்க. ஏன் இப்படி எல்லாம் போய் சொல்றீங்கன்னு தான் எனக்கே புரியல. அட போங்க நீங்க வேற. ஏங்க, இத பாருங்க, தயவு செஞ்சு இதுக்கு மேல கால்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு எனக்கு சத்தியமா செட் ஆகாதுங்க. அப்படியா? என்னங்க அப்படியா நொப்படியானுக்கிட்டு? என்ன, இதுக்கு மேல கால்லாம் பண்ணாதீங்கன்னா அந்த மாப்பிள்ளை வேஸ்ட்னு உங்க அப்பாட்ட சொல்லிடுங்க, ஓகேவா? ஏங்க ப்ளீஸ்ங்க, தயவு செஞ்சு சொல்லிடுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. வச்சுட்டுமா? ஓகே, பை பை, தேங்க் யூ. Hello. Dave. Yes, ma'am. Come to my room. Yes, ma'am. Come fast, Dave. Okay, ma'am. இவ வேற என்ன பண்ண போறாளோ? Excuse me, ma'am. Come in. ஆமா, மனசுல இவ்ளோ ஆசை வச்சுக்கிட்டு எப்படிடா உன்னால சாதாரணமா பேச முடியுது? ஏய் தேவா, மேம் சும்மா எல்லாம் நடிக்காதடா. இல்ல மேம். அந்த பொண்ண நீ ரிஜெக்ட் பண்ணிட்டல? அது எப்படி உங்களுக்கு தெரியும் மேம்? எனக்கு எல்லாம் தெரியும். நீ அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணதும் தெரியும், நீ எதுக்காக ரிஜெக்ட் பண்ணனும் தெரியும். ஐயோ, ஒரு மாதிரியா பார்க்கலே. இப்படி பார்க்கறா? ஐயோ, அவ்வளோ ஆசை என் மேல? ஐயோ இல்ல மேம், என்ன நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க மேம். தப்பானவங்கள தான் உன் லைஃபை விட்டு அனுப்பிட்டல, இனிமே நம்ம ட்ராக் சரியா தான் போகும். ஐயோ, எலி பொறியில மாட்டின எலி மாதிரி வந்து மாட்டிக்கிட்டனே. சாரிடா மேம். ஐ எம் ரியலி சாரி. எதுக்கு மேம்? எனக்காக எவ்வளோ பெரிய காரியம் பண்ணிருக்க, அதை புரிஞ்சுக்காம நான் உன்னை திட்டிட்டேன். சாரி டெடிபர். மேம் சரி, இனிமே உங்க வீட்ல எத்தனை பொண்ணுங்க பார்த்தாலும் அத்தனை பொண்ணுங்களையும் ரிஜெக்ட் பண்ண நான் இருக்கேன் உனக்காக. மேம் உனக்கு இதுக்காக ஒரு gift கொடுத்தே ஆகணுமே. ஏய், இது ஆபீஸ், அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஈவினிங் வெளியில போலாம், ஓகே? மேம், எனக்கு வேலை நிறைய இருக்கு மேம், என்னை விட்டுருங்க மேம், தயவுசெய்து விடுங்க மேம், போங்க மேம். Naughty boy.